அது டிபிஎல் அண்டர் ஸ்கோர் ஸ்டூடெண்ட், அதுதான் நம்மளோட டேபிள் நேமு. அதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இன்சர்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, காலம் நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது இது ஒன்று. ஃபர்ஸ்ட் காலம் நேம் ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம வந்து பண்ணிடலாம். நம்ம காலம் நேம் ஆக்சுவலாக நம்ம கிட்ட எத்தனை இருக்குது, 4 காலம் இருக்குது. ஐடி, நேம், கோர்ஸ், ஃபீஸுன்றது. ஐடியை மட்டும் விட்டுடுங்க. ஐடி வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். நம்ம வந்து அசைன் பண்ணக்கூடாது. ஐடின்னு இந்த காலம் மட்டும் வேல்யூ, மற்ற எல்லா காலம்ஸ்க்கும் நம்ம வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணணும். நேம், கோர்ஸ், ஃபீஸ். இப்போ அந்த நேமில் போயிட்டு கோர்ஸ், அதுக்கப்புறம் ஃபீஸ் எல்லாமே கொடுத்துட்டு இந்த 3 காலமுக்கு வேல்யூஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து பாஸ் பண்ணுறேன். வேல்யூஸ் சொல்லி கொடுத்துட்டு நேமில் என்ன வைக்கிறேன்னா வந்து ஷாருக் அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் கோர்ஸில் என்ன வைக்கிறேன்னா வந்து எஸ்கியூஎல் அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஃபீஸில் என்ன கொடுக்குறேன்னா ஒரு 100ன்றதை கொடுத்துட்டு எண்டில் செமிகோலன் வச்சுட்டு நான் வந்து டேட்டாபேஸ் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்ன்றதை கொடுங்க. இப்போ வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அண்ட் இன்னொரு டைப் ஆஃப் எக்ஸிக்யூஷன் வந்து பார்க்கலாம். ஓகேவா, நான் டேட்டாஸ் வந்து எப்படி ஷோ பண்ணுறதுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வந்து காலம் நேமே ஸ்பெசிஃபை பண்ணாமல் அப்படியே நம்ம வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணிக்கலாம். காலம் நேம் வந்து கொடுக்கணும் தேவை கிடையாது, அவசியமே கிடையாது. இந்த இடத்துல இப்படியும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா வந்து வென்கெட் அந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து சி ஷோட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஃபீஸ் வந்து 200 அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன் இந்த இடத்துல. இப்போ நான் இதை மட்டும் செலக்ட் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணாலும் இப்படியும் ஆகும். இது ஒரு டைப் ஆஃப் இன்செர்ட், இது ஒரு டைப் ஆஃப் இன்செர்ட். ஓகே, இப்படி என்ன நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து டேட்டாஸ் வந்து எப்படி ஃபெச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம்.